பெண்களுக்கு உரிமை விடுதலையை சாத்தியமாக்க உண்மையாக உழைப்போம் என மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். பெண்கள் அச்சமின்றி பாதுகாப்பாக நடமாடும் நாள்தான் உண்மையான மகளிர் நாள் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். உலக மகளிர் நாளையொட்டி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைத்து மகளிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உளமார்ந்த மகளிர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் நாள் நூற்றாண்டுகளை கடந்த வரலாறு கொண்டதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 21ஆம் நூற்றாண்டு பிறந்து கால் நூற்றாண்டாகிவிட்ட போதிலும் இன்னும் பெண்களுக்கு முழுமையான விடுதலையும் உரிமைகளும் கிடைக்கவில்லை. வீடுகள் தொடங்கி அலுவலகம் வரையிலும் ஆட்சி மன்றத்திலும் பெண்கள் அவர்களின் உரிமைகளுக்காக போராடும் நிலை இன்றும் தொடர்ந்து வருகிறது. சட்டப்பேரவைகளிலும் நாடாளுமன்றத்திலும் மகளிருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க சட்டம் இயற்றப்பட்டாலும் அதிகாரம் இன்னும் எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரம் வழங்கப்பட்டாலும் கூட அதை பயன்படுத்தும் உரிமை குடும்பத்தினரிடம்தான் இருக்கிறதே தவிர பெண்களின் கைகளுக்கு கிடைக்கவில்லை. இப்படியாக உரிமை, அதிகாரம், விடுதலை ஆகியவையும் பெண்களும் தண்டவாளங்களைப் போல இணையாகவே பயணிக்க வேண்டியுள்ளது. எப்போது பெண்கள் நள்ளிரவில் நடுவீதிகளில் நகைகளை அணிந்தபடி அச்சமின்றி சுதந்திரமாக நடந்து செல்ல முடிகிறதோ அந்த நாள்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் என்று மகாத்மா காந்தியடிகள் கூறியிருக்கிறார். ஆனால் இந்தியா விடுதலை அடைந்து 78 ஆண்டுகளாகியும் அது இன்னும் சாத்தியமாகவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவர்களால் எப்படி சாதிக்க முடியும்? ஆணுக்கு இணையாக பெண்கள் முன்னேற வேண்டும், சாதனைகளை படைக்க வேண்டும் என்பதுதான் நமது உயர்ந்த நோக்கங்கள். அந்த நோக்கங்கள் எட்டப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு உரிமையும் விடுதலையும் வழங்கப்பட வேண்டும். பெண்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை மகளிர் தினத்தில் மட்டும் பயன்படுத்தும் முழக்கமாக வைத்துக் கொள்ளாமல் உண்மையாகவே மகளிருக்கு முழுமையான விடுதலையையும் உரிமையையும் வென்றெடுத்துக் கொடுக்க இந்த நாளில் உறுதி ஏற்போம் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆக்கும் சக்தியாகவும் காக்கும் சக்தியாகவும் திகழும் மகளிரை போற்றும் உலக மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படும் நிலையில் உலகெங்கும் வாழும் மகளிருக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். உலகமெங்கும் பெண்கள் பலவீனமானவர்கள் என்ற பொய்யான நம்பிக்கை நிலவி வருகிறது. ஆண்களை விட பெண்களுக்குத்தான் போர்க்குணம் அதிகம். ஆண்கள் வென்றுவிட்டதாக பெருமிதப்பட்டு கொண்டாலும் அவர்களின் வெற்றிக்கு பின்னணியில் இருப்பது பெண்கள்தான். சங்க காலத்தில் இருந்து நிகழ்காலம் வரை இதற்கு ஏராளமான நாயகியரை உதாரணமாக கூற முடியும். உலகிலேயே மகளிருக்கு மிக அதிக மரியாதை வழங்கும் சமுதாயம் தமிழ்ச் சமுதாயம். பெண்களை கடவுளுக்கு மேலாக வைத்து வழிபடும் சமுதாயமும் தமிழ்ச் சமுதாயம்தான். மனித நாகரீகங்கள் வளர காரணமாகவும் வாழ்வாதாரம் மற்றும் பாசன ஆதாரமாகவும் திகழும் நதிகளுக்கு கூட பெண்களின் பெயரை சூட்டியதில் இருந்தே மகளிரை தமிழ்ச் சமுதாயம் எந்த அளவுக்கு மதித்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். நடைமுறை வாழ்விலும் அதே மரியாதை வழங்கப்பட வேண்டும். ஆனால் அந்த மரியாதை பெண்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்பது மட்டுமின்றி அவர்கள் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடக்கூட முடியாத நிலைதான் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. பாடத்தையும் நற்பண்புகளையும் கற்றுத்தர வேண்டிய பள்ளிக்கூடங்கள் கூட இன்று பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பானவையாக இல்லை. பொது இடங்களும் பெண்களுக்கு ஆபத்தான இடமாக மாறியுள்ளன. 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024ஆம் ஆண்டில் குழந்தைகளுக்கு எதிரான, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை 52 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது என்பதில் இருந்தே பெண்களுக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இது உண்மையாகவே கவலை அளிக்கும் செய்தியாகும். கல்வி, வேலை வாய்ப்புகளில் பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள். அதற்கு அவர்களின் அறிவும் திறனும் தான் காரணம். அவர்களுக்கு உரிமையும் அதிகாரமும் எட்டாக்கனியாக உள்ளன. அவற்றை போராடி பெறும் திறன் மகளிருக்கு உண்டு. பெண்கள் அச்சமின்றி நடமாடும் சூழலை அரசு ஏற்படுத்தி கொடுத்தாலே பெண்கள் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் வென்றெடுத்துக் கொள்வர். பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் என்றைக்கு ஏற்படுகிறதோ அன்றுதான் உண்மையான மகளிர் நாளாக அமையும். அத்தகைய நிலையை ஏற்படுத்துவதற்காக உழைக்க இந்த நாளில் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என அன்புமணி தெரிவித்துள்ளார்.